இங்க ஒருத்த கண்ணை முழிச்சு பாக்குறான். பார்த்தா ஒரு மர்மமான தீவுல வந்து மாட்டிக்கிட்டான். ஏன்னா அங்க இருந்து எல்லாருமே சின்னதா இருக்காங்க. தன்னை கட்டி போட்டிருக்கிறது தெரிஞ்ச உடனே கை தத்துட்டு ஓடலான்னு பாக்குறான். ஆனா அங்க இருந்த மக்கள் எல்லாம் இவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரல் வேகமா குதிரையில வந்து அவன் கால்ல ஈட்டியை தூக்கி அப்படியே சொருகிறாரு. சுத்தி இருந்த வீரர்கள் எல்லாமே அவன் பேண்ட நோக்கி கைத்த போட்டு அவன் அப்படியே கீழே தள்ளி போட்டுறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா எல்லாரும் பொருட்காட்சியை பாக்குற மாதிரி இவனை வினோதமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஊர்ல இருக்கிற யாருமே இவ்வளவு பெரிய மனுஷனை பார்த்ததே இல்ல. அதுக்கப்புறம் இவனை கொத்தடிமை மாதிரி வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட எதிரிகள் யாராவது இவங்களை எதிர்க்க வந்தாங்கன்னா இவனை அந்த இடத்துக்கு அனுப்பி எதிரிகளை தோக்கடிச்சு அவங்களோட ராணி ஊரையும் காப்பாத்த வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் அரண்மனையில தீப்பிடிச்ச எரிய யாராலையும் காப்பாற்ற முடியல. இவன் தான் போய் காப்பாத்தி ஆகணும்னு கிட்ட போய் பாக்குறான். ஆனா இவனால சூடு தாங்க முடியல. அதனால இப்ப வேற வழியே இல்லாம அவனோட யூரியனை வச்சு அந்த இடத்துல இருக்கிற தீயெல்லாம் அப்படியே அணைக்க ஆரம்பிக்கிறான்.